இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு டாபிக் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஓரளவு வசூலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு திரைப்படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி சந்தானம் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம். அதில் வந்து பல்வேறு நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. எழுதர் ரவி உட்பட அதே மாதிரி கஸ்தூரி அவர்கள், மொட்டராஜேந்திரன் அவர்கள் உட்பட பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து காமெடி செக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் வந்து கம்ப்ளீட்டா கதையே இல்லாத ஒரு திரைப்படம் மாதிரி இந்த படம் நகர்கிறத பார்க்க போகுது. ஸோ இன்னைக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து தான் நம்ம பேசணும். நீங்க நம்ம கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுணன் அவர்கள் எடுத்துருக்காங்க. வணக்கம். வணக்கம் மகேஷ். நீ சொன்ன மாதிரி அதுல கதையே இல்லைன்றத விட ஒரு படத்தோட ரெவ்யூ சொல்றவங்களை மிரட்டுற மாதிரி ஒரு இது கொடுத்திருந்தாரு அப்படின்றத சொல்லுவோம். படம் பூரா ஒரு மிரட்டல் இருந்தது. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அது மிரட்டலும் இல்லாம இருக்கணும், என்ன சொல்றது, இப்படியும் இருக்கணும் அப்படியும் இருக்கணும்ன்ற மாதிரி அது மிரட்டலும் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பஞ்ச் ஒண்ணு வச்சுட்டாங்க. எப்படி இருந்தாலும் வந்துட்டு மக்களுக்கு படம் பிடிச்சாதான் பார்க்க போறாங்க, என்ன விமர்சனம் வந்தாலும் வந்துட்டு ஏத்துக்க போறது இல்லைன்ற மாதிரி ஒரு இது காட்டிட்டாங்க. பட் என்னன்னா ரெவ்யூன்றது வந்துட்டு அவங்க அவங்க பார்வையில என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு ரெவ்யூவா கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சிலர் வந்துட்டு படம் நல்லா இருக்குன்னுட்டு ரெவ்யூ கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த நேரத்துக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாதிரி படம் தேவையில்லைன்னுட்டு ரெவ்யூ கொடுப்பாங்க. அது அவங்க ஓன் கருத்து. அதெல்லாம் வந்துட்டு நம்ம கேள்வி கேட்க முடியாது. பட் ஜென்யூனிட்டி இல்லாம சில பேர் வந்துட்டு காசு கொடுக்கறதுக்காக வந்துட்டு ஒரு ரிவ்யூ ஒன் பண்ணுவாங்க. மட்ட ரகமா இருக்கிற ஒரு படத்தை வந்துட்டு ஆஹா ஓஹன் புகழ்வாங்க. நம்ம ஒரு 150 ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிட்டு அங்க ஒண்ணுமே இல்லைன்னு வருவோம். ஸோ அந்த மாதிரி ரிவ்யூக்கள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, படம் கிடையாது, உண்மை கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூக்கள்ல பலவிதம் அப்படின்றத சொல்லுதான். ஒரு சிலர் வந்துட்டு இது தன்னோட ஸ்டார், இப்ப எனக்கு அஜித் பிடிக்கும், எனக்கு விஜய் பிடிக்கும், எனக்கு தனுஷ் பிடிக்கும்னு இருக்கிற அந்த கேட்டகரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சவங்களது படம் யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்றதுனால அதை வந்துட்டு ஒரு டாப் இதுவா கொடுத்துருவாங்க, மார்க்ஸ் போட்டுட்டு கொடுத்துருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சோசியல் மீடியால ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி, இதுக்காக தான் இந்த சீன் வந்துச்சு அப்படின்னுட்டு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க. சோ இத்தனை வகையான ரிவ்யூஸ் இருக்கும் போது நீங்க யாரை மிரட்டுறீங்கன்றது எங்களுக்கு தெரியல. முதல்ல இந்த படத்துல நீங்க கொடுத்திருக்கிற அந்த ரிவ்யூக்கான மிரட்டலும் சரி, ரிவ்யூக்கான பதிலும் சரி, இந்த படத்தை பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு எடுத்திருக்கலாமோ அப்படின்றதுதான் என்னோட கருத்து. சந்தானம் அப்படின்னுட்டு பாக்குறப்போ ஒரு டேலண்டடான ஒரு பர்சன் தப்பா ஒரு மிஸ்யூஸ் செய்யப்படுறாரா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. அப்படின்னு என்னதான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல இவரு தான் டைரக்டர். ஏன்னா அவரோட இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த மாதிரி கேரக்டருங்க எல்லாம் நம்ம பாக்குறப்ப வந்துட்டு அவ்வளோ அழகா இருந்தது. ஹீரோக்கு ஈக்குவலா வந்துட்டு அவரை உட்கார வச்சு அவருக்கு ஒரு இது கொடுத்துட்டு அங்கீகாரம் கொடுத்து இது பண்ணின ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு மறக்க முடியாதது. அவருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இமேஜ் இருந்தது. பட் என்னைக்கு அவர் வந்துட்டு நான் ஹீரோ ரோல் தான் பண்ணுவேன்னுட்டு வந்தாரோ அது ஏன் தான் புரியல. அது ஹீரோன்றது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க, ஒரு ஹீரோயினோட டூயட் பாடுறதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்றது தெரியல. காமெடியை வந்துட்டு ஒருத்தரோட கஷ்டத்தை வந்துட்டு மறக்க வைக்கிற அளவுக்கு சிரிக்க வைக்கிறதும் ஹீரோயிசம் தான். இந்த சந்தானம்க்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். காமெடி வந்து எனக்கு பிடிக்கும். பட் என்னன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், மனோபாலா சார் சில விஷயங்கள் சொல்லுவாரு. அப்போ வந்து சந்தானமோட நடிக்கிறப்போ சந்தானம் வந்து அவருக்கான காமெடி சீன்ஸை அவரே எழுதுவாருன்னு சொல்லுவாரு. அவருக்கான காமெடி சீன்ஸ் அவரே எழுதுவாரு. மனோபாலா சார் இந்த படம் நடிக்கிறார் அப்படின்னா மனோபாலா சாருடைய பிசிக்கை எப்படி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணி அதை எப்படி காமெடியா கொண்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு இதில் எழுதி ஏதாவது நம்ம பேசலாமா அப்படிங்கறத மனோபாலா சார்ட்டையும் கேட்பாரு. கேட்டு மனோபாலா சார் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் அது வந்து சீனாவே மாறும் அப்படின்னு சொல்லி மனோபாலா சார் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பிசிக்கா வச்சு காமெடி பண்றது கூட எனக்கு வந்து சம்பந்தப்பட்ட நடிகர்களுடைய ஒப்புதலோடு தான் பண்றாரு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். பட் ஸ்டில் அது கூட விமர்சனத்துக்குள்ள உள்ளாகுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா வந்து நீங்க பிசிக்கா வச்சு நீங்க கிண்டல் பண்றது வெளியில பாக்குறதுக்கு தவிர பார்க்கப்படுது. இதுதான் காமெடியோ அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த பிசிக்கா வச்சு கிண்டல் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டா நார்மலைஸ் பண்ண மாதிரி ஆயிடும். கண்டிப்பா
கண்டிப்பா. அந்த உடல வச்சுட்டு அந்த அந்த பாடி ஷேமிங் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுதான். நம்ம வந்துட்டு ஒரு காலத்துல கவுண்டமணி செந்திலோட காமெடி எல்லாம் ரசிச்ச மக்கள் எல்லாம் கூட இப்ப இன்னைக்கு அத அந்த இதெல்லாம் பாக்குறப்போ அவரை வந்துட்டு கிண்டல் பண்றது, அவர் இவரை கிண்டல் பண்றது, எட்டி உதைக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கு அந்த காமெடிஸ் எல்லாம் கூட. சோ மக்கள் அப்ப என்ன வந்துட்டு ஏத்துட்டாங்க காமெடியான்றது எனக்கு தெரியல. பட் சந்தானம் நீங்க எப்பவும் ஹீரோ ஆயிட்டீங்க. ஆனா இவர் வந்துட்டு எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு படத்துல வந்துட்டு ஹீரோயினோட டூயட் பாடுற ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. அந்த இடத்துலதான் நீங்க காமெடியன் ஆகுறீங்க. நீங்க காமெடினா நடிச்சப்ப ஹீரோவா இருந்தீங்க, இப்ப ஹீரோவா நடிக்கிறப்ப காமெடினா மாறிட்டீங்கன்றதுதான் ரொம்ப வருத்தத்தோட நாங்க சொல்லிக்கிறோம். உங்களோட காமெடி எங்களுக்கு தேவை. சோ இன்னும் நல்லா கொடுக்கணும்ன்றதுதான் எங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. காமெடியா பண்றாரு அப்படின்னா காமெடியா பண்ணிட்டு போயிடலாம். பட் வந்து ஹீரோவாவும் நானே பண்றேன், காமெடியானாவும் நானே பண்றேன்னு அவர் எடுத்துக்கிற அந்த 2 விதமான ரோல்ஸ் வந்து செட் ஆகல அவருக்கு. நம்ம வந்து வடிவேல் அவர்கள்ட்டே பார்த்துக்கோம். வடிவேல் வந்து காமெடியானா இருந்தப்ப அவரை வந்து மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனா ஹீரோவா அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஹீரோவை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கலாம். 23ஆம் புலிகேசியில அவர் ஹீரோவா பண்ணாரா காமெடியனா பண்ணாரு. ஏன்னா என்ன பொறுத்தவரை அது காமெடியனா, அது ஒரு காமெடியான ஸ்கிரிப்டே வந்து உங்களுக்கு காமெடி செட்டையர் தான். ஸோ அதனால வந்துட்டு கம்ப்ளீட்டா ஹீரோவே காமெடியனா தான் இருப்பார் அப்படிங்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து எந்த படங்களும் அவர் வந்து ஹீரோ பண்ண எந்த படமும் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகல. எலி உட்பட. எலி வந்து கம்ப்ளீட்டா காமெடி செட்டையர். பட் ஸ்டில் எலியை வந்து பெரிய அளவில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாய்சேகர்ல தெரிஞ்ச முகங்கள் மக்கள் வந்து வரவேற்ற முகங்கள் பல பேர் நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா விஜய் டிவி ஸ்டார்ஸ் 4 பேர் 5 பேர் அது நடிச்சிருக்காங்க. பெரிய பிரபலங்களா இருந்தவங்க. அவங்க நடிச்சும் அந்த படம் வந்து பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்கல அந்த படத்துக்கு. ஸோ இது வந்து வடிவேல் அவர்களுக்கும் பொருந்தும், வடிவேல் அவர்களுக்கும் பொருந்தது அப்படின்னு நான் பாக்குறேன். வடிவேல் அவர்கள் அதுக்கப்புறம் குணச்சித்திர நடிகரா பண்ணாரு மாமன் படத்துல. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அப்பா கிடையாது. அவ்வளவு அருமையா இருந்தது அந்த கேரக்டர். அந்த மாதிரி ரோல் வந்து அவருக்கு செட் ஆகுது அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ரோல் எடுத்து பண்ணலாம். ஸோ இது அதேதான் இப்போ வந்து சந்தானம் அவர்களுக்கு எது செட் ஆகுதோ அதை தான் பண்ணலாம். அவர் வந்து காமெடினா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா காமெடினா பண்ணலாம், ஹீரோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஹீரோவா பண்ணலாம். அரையன் 365 கடவுள் அந்த அந்த ஒரு படத்துல வந்து ஹீரோவா வந்தது, அது கொஞ்சம் பெட்டரா இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஹீரோவா பண்ற அவர் இந்த படம் பண்ணாலும் அது பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். டிடி அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்லயே முதல் 2 படம் ஓரளவு ஓகே. பட் அதுக்கப்புறம் வந்த படங்கள் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நான் பாக்குறேன். நல்லவேளை டிடி சீரீஸ்க்கு முடிவுரை எழுதிய மாதிரி இருக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். அதுக்கே வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அது முடிவுரை எழுதிட்டாங்கன்றதுனால முடியல, சத்தியமா முடியல எங்கனால இந்த டிடி சீரீஸ் பாக்குறதுக்கு அப்படின்றதான் நாங்க சொல்றோம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. அடுத்த கேரக்டர் வந்துட்டு மொட்டை ராஜேந்திரன். ரியலி வி ஹேவ் டு அப்ரிஷியேட் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். நான் அவரும் ஒரே மாதிரி மாடுலேஷன்ல தான் போறாரு. ஆனா நம்மளுக்கு சலிப்பாலாம் அவ்வளவு வரல. என்ன சொல்றது, சில சமயம் வந்துட்டு எரிச்சலா இருக்கலாம். என்ன சொல்றது, அது நம்ம எரிச்சல் ஆகுது அப்படின்னு தோன்றப்பதான் எரிச்சல் ஆகுதே தவிர அவரோட கேரக்டர் அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. அவருக்கு என்ன வருமோ அதை பண்ணிட்டு போறாரு அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அழகா பண்ணாரு அவர் இந்த படத்துல வந்துட்டு. அவரோட கேரக்டர் ரோல வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போயிருக்காரு. கிங்ஸ்லி எனக்கு நிஜமாவே பிடிக்கல. நான் போன படத்துல கூட நான் ரிவ்யூ கொடுக்குறப்ப நான் சொன்னேன், நான் ஒரே மாதிரி இருக்கு, ரொம்ப சலிப்பா இருக்குது. அவர் பேசுறது, அந்த மாடுலேஷன், அந்த இழுத்து இழுத்து பேசுறதெல்லாம் ரொம்ப சலிப்பை கொடுக்குது. அது காமெடியும் கிடையாது, கேரக்டரும் கிடையாது. அது கிங்ஸ்லி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அந்த படத்திலேயே வந்துட்டு ஒரு இது வந்துடும். ஃபர்ஸ்ட் படத்துல டைரக்டர் இப்படி சொல்லி கொடுத்ததுனால அது அப்படியே கண்டினியூ பண்றேன்னா இன்ன வரைக்கும் எங்களை நீங்க அப்படியே தான் உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதான் சொல்லுவோம். கிங்ஸ்லி எங்களுக்கு ரியலி போரிங்கா இருக்கு கிங்ஸ்லியோட பாட்டு அப்படின்றத நான் சொல்லுவேன். நான் இன்னும் காமெடின்ற விஷயம் வேற, முகசுளிப்புன்ற விஷயம் வேற. என்னதுக்கு எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டு குப்பை மாதிரி பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. ஒரு நிழல்கள் ரவி ஒரு இமேஜ் இருக்கிற பர்சன், அவரை வச்சு ஒரு காமெடின்னுட்டு நீங்க பண்றப்ப கொஞ்சம் டீசென்டா கொடுத்துட்டு போங்க அப்படின்றதான் சொல்றேன். காமெடி சீன்ஸ் வந்து ஓரளவு வரவேற்பு வாங்கச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சந்தானம் ராஜேந்திரன் காமெடியை தாண்டி இது ஓரளவு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது தியேட்டர்ல அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா
அந்த அந்த சீன்ல தான் அந்த சீனும் கிளைமேக்ஸ் சீனும் மட்டும்தான் சிரிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. மற்ற எதுவுமே வந்து பெரிய அளவுல ரசிக்கிற அளவு கூட இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். 19, 20, 21. ஓகே. பட் எனக்கு என்னன்னாக்கா கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தது. வாஷ்ரூம்ல தான் போய் அந்த டைரியை படிக்கணுமா, அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணணுமா, இல்ல வாஷ்ரூம்னு சொல்லிட்டு எது மேலயோ உட்கார வச்சுட்டு இங்க போ இப்படியே வரும் அப்படின்னு சொல்றது, அப்புறம் பாதியில நிறுத்துன்னு சொல்றது, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அத ஐம் நாட் ஓகே வித் தட் காமெடி அப்படின்றது சொல்றேன். இப்படி ஒவ்வொருத்தர் கேரக்டரையும் நம்ம பாக்குறப்ப இப்ப கஸ்தூரி அவங்க வந்துட்டு அந்த படத்துல ஜெல்ல ஆகவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவங்க தெலுங்கு பேசுறேன் அப்படின்னுட்டுன்னு ஏதோ காமெடி பண்றேன்னு ட்ரை பண்ணிருக்காங்களே தவிர அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்றதுதான் சொல்லுவேன். கஸ்தூரி அவங்களெல்லாம் நல்லா அழகா யூஸ் பண்ணிருக்கலாம். பட் எதுக்கு இவ்வளவு சொதப்பினாங்க அவங்கள வச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. ஹீரோயின்ன்றவங்க வந்துட்டு எதுக்காக அந்த படத்துல வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க அந்த பேய் கேரக்டர் பண்றப்போ அந்த அந்தரத்துல அந்த தொங்குற அந்த கேரக்டர் ஒண்ணுதான் வந்துட்டு அவங்க நல்லா பண்ணின மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களையும் யூஸ் பண்ணிக்கலன்றதுதான் நான் சொல்றேன். இதுக்கெல்லாம் தாண்டி இவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்கோம்னே தவிர இதுக்கெல்லாம் தாண்டி ஆர்ட் ரொம்ப அழகா இருந்தது. அந்த கலை நுணுக்கம் ரொம்ப அழகா இருந்தது. ஒரு ஃபேக்டரி அட்மாஸ்பியர் ஆகட்டும், அப்புறம் அந்த ஒரு மாதிரி நரபலி நரமாமிசம் சாப்பிடுற அந்த விஷயங்கள் ஆகட்டும், இல்ல வந்துட்டு இப்ப அந்த பேய் நடமாடுற இடம், அந்த டைரி இருக்கிற இடம், அப்புறம் அந்த சூனியக்காரிங்க அவங்க பண்ற இடம், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த கலை வந்துட்டு ரொம்ப அழகா கொடுத்திருந்தார். அவர் மெனக்கெட்டு அவரோட ஃபுல் எஃபர்ட் யாருன்னா எப்படின்னா போங்க நான் என்னோடதான் 100% கொடுக்குறேன்னு கொடுத்திருந்தாரு. இதுல கதையும் இல்ல படமும் நல்லா இல்ல அப்படின்றதுனால வந்து நல்லா இல்லைன்னு நான் சொல்லல, சுமாரா இருக்குன்றதுனால இவரோட கலை அந்த இடத்துல வந்துட்டு அடிபட்டு போச்சுன்றதுதான் சொல்லுவேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இவரோட கலை இந்த அளவுக்கு அடிபட்டு போச்சு எடுபடாம போச்சுன்ற வருத்தம் ரொம்பவே இருக்கு. ஏன்னா அவ்வளவு அழகா இருந்தது, அதுல ஒவ்வொரு செட்டிங்குமே அவ்வளவு அழகா இருந்தது அந்த படத்துல. வேற என்ன இருக்கு ஹரிஷ் இதுல பேசுறதுக்கு? கஸ்தூரி அவர்களுடைய நடிப்பு, கஸ்தூரி அவங்க என்ன சொல்றது, காமெடியா நடிக்கிறாங்களா இல்ல வந்து இந்த மாதிரி ரோல் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து கம்ப்ளீட்டா அதை செட் ஆகல. அதே மாதிரி கிங்ஸ்லி கிங்ஸ்லி வந்து தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கிக்கிறோம். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், சத்யராஜ் அவர்கள் எப்படி வந்து தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கிட்டு தன்னை ஹீரோவாகவும் வில்லனாகவும் மாத்திக்கிட்டாரோ, அது மாதிரி வந்து கிங்ஸ்லி வந்து காமெடினா வரணும் அப்படின்னா தனக்கான ஒரு பாணியை உருவாக்கிக்கிறோம். தனக்குன்னு எப்படி ஒரு ஸ்டைலை உருவாக்கினா மட்டும்தான் ரன் ஆக முடியும். அதுதான் வந்து வடிவேல் ஆரம்பத்துல பண்ணாங்க, அதுதான் கவுண்டமணி செந்தில் பண்ணாங்க, சந்தானம் ஆரம்பத்துல அதான் பண்ணிட்டு இருந்தாரு, தனக்குன்னு ஒரு ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதே மாதிரி தனக்குன்னு ஒரு ஸ்டைல் உருவாக்கிக்கிட்டா மட்டும்தான் வந்து ரெட்டிங் ஸ்கிங்லியால வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் சினிமா இண்டஸ்ட்ரியில. இல்லைன்னா வந்து 2-3 படத்துக்கு அப்புறம் பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனா ஜிவிஎம் அவர் தான் வந்து இந்த படத்துல எதுக்கு வந்தாரு அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா அவருக்கு இத்தனை எப்போடையவா கடன் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படிப்பட்ட படத்துல அவர் நடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு. ஏன்னா ஜிவிஎம்மோட ஃபேன் நிறைய பேர் இருக்காங்க. நான் தியேட்டர்ல நிறைய பேர் பார்த்தேன் ஜிவிஎம்மோட ஃபேன் அப்படிங்கிறாங்க. ஆனா எதுக்கு இந்த படத்துல நடிக்கிறான்னு எங்களுக்கே தெரியல. எவ்வளவு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க எல்லாம் ஒவ்வொரு பைசாவும் நாங்க போட்டு கூட அனுப்பி வைக்கிறோங்கிறாங்க ஜிவிஎம் ஃபேன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் பண்ண படத்துல இருந்து அந்த சாங்க்கு அவரே வந்து நீங்க வந்து போங்க, நீங்க வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்றது, இதுக்கு முன்னாடி வேற ஒரு பாட்டு யூஸ் பண்ண வேண்டியது அவர் சொன்ன பாட்டை வந்து யூஸ் பண்ணி அவருக்கு அந்த சீனை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி யாஷிகா ஆனந்த் அந்த படத்தை எதுக்கு நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுடைய ரோலும் என்ன ரோல் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து சந்தானோட சிஸ்டரா ஒரு சீன்ல வராங்க, அதுக்கப்புறம் திடீர்னு சீன்லயே இல்லாமல் போயிடுறாங்க, கடைசியில கிளைமேக்ஸ் சீன்ல மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரிதான் ஜிவிஎம் கிளைமேக்ஸ் சீன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது. நடுவுல யாஷிகா ஆனந்த் வந்து ஜிவிஎமோட சில ரொமான்ஸ் பண்றதுக்காக சில சீன்ஸ்ல வராங்க. ஐயா ஐயா அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாரு. ஐயா ஐயோ டீம் சாங் உள்ள போயிட போறாங்கப்பா, சீக்கிரமாப்பா. அது கூட பெரிய அளவுல பேசு பொருளா இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால யாஷிகா ஆனந்தும் எதுக்கு இந்த படத்துல இருக்காங்க அப்படின்னு தான் கேட்பேன் நான். இது வந்து படமா நான் பார்க்கல, இது வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து ஒரு படத்துக்குள்ள நீங்க போய் நீங்க படம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கதையை அமைச்சிருக்காங்க நான் பாக்குறேன். பெரிய அளவுல அது ஒரு வந்து பேசக்கூடிய கதையா இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா. இப்ப நீ அவரு ஜிவிஎம் பத்தி பேசுறப்ப வந்துட்டு அவரை கலாய்ச்சினாக்க அப்புறம் நம்ம எல்லாம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது எனக்கு.
சோ எங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க உங்களை கலாய்க்கிறதுக்கு அப்படின்றதுதான். ரொம்ப தன்னோட இமேஜ வந்துட்டு ரொம்ப டவுன் பண்ணி நடிச்சிருக்க மாதிரி தெரியுது. இப்போ வர படங்கள்ல எல்லாம் அப்படிதான் அவர் பண்றாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு எங்களுக்கு. யாஷிகா ஆனந்துக்கு ரொம்ப நாளா சான்ஸ் இல்லாம இது ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதும்ன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கினாங்களான்றது தெரியல. சோ அந்த ரோல் எல்லாம் யாருமே ஜஸ்டிஃபை பண்ணல. சும்மா என்னமோ பிக்னிக் வர மாதிரி அந்த என்ன சொல்றது, இப்போ ஒரு இது மத்த படங்கள்ல எல்லாம் வந்துட்டு ஒரு கேரக்டர்னாக்கா அந்த கேரக்டர்ல ஜெல் ஆயிடுவாங்க. ஜெல் ஆயிட்டு அந்த படம் பூரா அந்த கேரக்டரை கொண்டு வருவாங்க. பட் இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வேற வேற கேரக்டரா இருக்கு. அவங்க அந்த கேரக்டருக்குள்ள யாருமே ஜெல் ஆகல. சம்பந்தம் இல்லாத இவரு லொல்லுசபா மாறனோட இது மட்டும் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அவருக்கு என்னத்துக்கு அவரு இந்த படத்துல போட்டாங்கன்றது என்னங்கிறது யாருக்கும் தெரியல. ஏன்னா எல்லா லாங்குவேஜும் பேசக்கூடிய ஒருத்தரா இருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. எல்லா லாங்குவேஜும் பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து நீங்க அந்த லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் பேசுவாரு, யார் யார்கிட்ட என்ன லாங்குவேஜ் பேச முடியும் அப்படிங்கறத காட்டிருக்கணும் படத்துல. எதுவுமே காட்டுறது நீங்க வந்து ஒரு காட்டுவாசி சொல்றத இவங்க வந்து அப்படியே இவங்க ரிசைட் பண்றதும், அதை வந்து என்னன்னு சொல்லி மாறன்னு சொல்றதும், அது எப்படி எனக்கு புரியல. அது வந்து எப்படி அந்த சீனை எடுத்திருக்காங்கன்னு புரியல. ரெண்டாவது சப்டைட்டில்ஸ்க்கு கீழே தான் பார்க்கணும்னு சொல்றதெல்லாம் அதுவும் ஓரளவு ஓகே, அது அக்செப்டபிள். அது வந்து ஓரளவு அக்செப்டபிள். பட் வந்து மாறன் அவர்களுக்கு இன்னும் கூடுதலா நீங்க சீன்ஸ் கொடுத்துருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. அது தவிர்த்து வந்துட்டு இதுல என்ன முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்றதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இனிஷியலா இந்த படத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இல்ல இந்த யூடியூபர்ஸ் இவங்க ரெவ்யூ பண்றதுனால ஒரு படத்தை வந்துட்டு தரம் தாழ்ந்து ரெவ்யூ பண்ணிட்டதுனால அவங்க செல்வராகவன் தற்கொலை பண்ணிட்டாரு, அந்த ஆவிதான் வந்துட்டு இப்ப இதெல்லாம் ரெவ்யூ பண்றவங்கள பழிவாங்குது. அதுலதான் வந்துட்டு ஸ்டோரி ஆரம்பிக்குது. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப குடுக்குற படங்கள் எல்லாம் மக்களுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு விஷயத்த கொடுங்கன்ற. ஒரு யூடியூபர் சொன்னதுனால, ஒரு சோசியல் மீடியால பேசுறதுனால எல்லாம் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறோன்ற விஷயத்தை ஏன் கொண்டு வரீங்கன்றதுதான். அதனால அந்த முதல் காதல் ஒரு படத்தை வந்து ரிவ்யூ வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா மட்டும் அந்த படம் ஓடாம போயிடாது. இந்த படத்தை பாக்குற மக்கள் வந்து அவங்களுடைய ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பார்ப்பாங்க. அவங்க இன்னொருத்தர் ஷேர் பண்ணுவாங்க, இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு இன்னொருத்தர் ஷேர் பண்ணுவாங்க. அது ஷேர் ஆகி தான் போகும். உங்களுக்கு வந்து தியேட்டர்ல ஒரு படம் 2 நாள் ஓடுது, 3ஆவது நாள் ஓடலைன்னா அப்பவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு படம் ஓடுமா ஓடாதுங்கிற அந்த ஒரு விஷயம் அப்பவே வந்து ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சிடும். அப்பவே வந்து ப்ரொடியூசர் உஷார் ஆயிடுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவ்யூஸாலெல்லாம் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள், ஒரு படத்தினுடைய தலையெழுத்து ரிவ்யூஸால மாறாதுன்னு நான் பாக்குறேன். ரிவ்யூஸ் சொல்லிதான் எல்லாமே படம் வந்து ஹிட் ஆகுது ஃபிளாப் ஆகுதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, இப்ப நீங்க ப்ரிவியூ ஷோ போறீங்களா அது மாதிரி எல்லா ரிவ்யூஸையும் கூப்பிட்டு நீங்க ஒரு ப்ரிவியூ ஷோ போடுங்க. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேளுங்க. நல்லா இல்லைன்னா நீங்க மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணுங்க படத்தை. எதுக்கு ரிலீஸ் பண்ணுங்க, அனௌன்ஸ் பண்ணாதீங்க, ஒரு ப்ரிவியூ ஷோ போடுங்க. ரிவ்யூஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. நல்லா இல்லைன்னா படத்தை மறுபடியும் ரீஷூட் பண்ணுங்க. நீங்க வந்து ரிலீஸ் பண்ணி அது நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு ரிவ்யூஸோட கருத்து தான் உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க, நீங்க இப்படி பண்ணுங்க. அதான் ஃபைனலா அதுதான் நம்ம சொல்றதா இருக்கு இந்த படத்துல. சோ வந்துட்டு இப்போ நான் படம் எடுக்கிறவங்களுக்கு டைரக்டர்ஸ் ஆகட்டும் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் வந்துட்டு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த பிஸி உலகத்துல வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. அந்த ரிலாக்ஸேஷன் வந்துட்டு இந்த படங்கள் மூலம் முன்னெல்லாம் தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும்னு இருந்தது, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஓடிடில பாக்குறோம், மொபைல வச்சுட்டு நம்ம பார்த்துடுறோம் படத்தை. சோ அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுமே தவிர முகம் சுளிக்கிறதோ இல்ல இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் கூட்டிட்டு போறதோ இருக்கக்கூடாதுன்றதுதான். கதையே இல்லாம எல்லாம் படம் எடுக்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ரெவ்யூ சொல்றதுக்கே. இது ரெவ்யூவே இல்லாத படத்துக்கு வந்துட்டு ரெவ்யூ சொல்றோம் அப்படின்றதே வந்துட்டு எங்களை பார்த்தா நீங்க பரிதாபப்படணும்ன்ற அளவுக்கு போய் எங்களை பார்த்து நாங்களே பரிதாபப்படுற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றதான் சொல்றேன். சோ நெக்ஸ்ட் படம் நாங்க ரொம்ப நல்ல ஒரு படத்தை எதிர்பார்க்கிறோம் இந்த டைரக்டர் கிட்ட அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். சந்தானம், யூ ஆல்வேஸ் a ஹீரோ ரோல் போட்டு நீங்க காமெடியன் ஆகாதீங்க. கண்டிப்பா வேற ஒரு திரைப்படம் தொடர்பா வேற ஒரு நாள்ல நம்ம பேசுவோம். அதுவரை நன்றி. தேங்க்யூ.